ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெல்லிக்காய் ஜூஸ் தான் எப்படி பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பீஸ் இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு பஞ்சு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி சத்து இருக்குது. இது வந்து இதயத்தை வந்து நல்லா பாதுகாக்கும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கும். செரிமான சக்தியும் அதிகமாக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது 2 பேருக்கு உண்டான அளவு எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நான் 2 பேருக்குன்றதுனால இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபில்டர் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பளபளன்னு ஆக்கும். முடி வளர்ச்சியை வந்து அதிகமாக்கும். முடி கொட்டுறதை வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை அளவை வந்து இதை கட்டுக்குள்ளே வச்சுக்கும். பிபி அளவை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். நம்ம உடம்புல இருக்க நச்சுக்களை எல்லாமே வெளியேற்ற வந்து இந்த நெல்லிக்காய் உதவுது. காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த ஜூஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் குடிப்போன்றதுனால 2 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் டெய்லி குடிக்கிறதா இருந்தால் 1 நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது அலர்ஜி மாதிரி ஏதாச்சும் வரும். அப்படி இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக குடிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.